வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பகோணம் ஸ்பெஷல் ரெசிபியான கடப்பா. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு தேவை. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா குழஞ்சி வேக வச்சா கூட நல்லா தான் இருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 உருளைக்கிழங்கு. இது ரெண்டையுமே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையானது 4 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 கப்பு தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு. இப்போ இது 3மே நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கடாய் சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. இதிலேயே பட்டை 1 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு வெங்காயம், நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிய ஒரு வெங்காயம், இதை இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம இந்த கடப்பாவோட காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட 2 பல்லு பூண்டு சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைக்கும் போது கூட நீங்கள் இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்குற முடியும் இதை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாசிப்பருப்பு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு கொலைய வேக வச்சாலும் இது நல்லா தான் இருக்கும் இதுக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பூண்டு, பொட்டுக்கடலை, கசகசா எல்லாமே நம்ம பச்சையாக தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம். அதோட பச்சை வாசனை போகிற முடியும் இது நல்லா கொதி வரணும். அதுக்காக நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சோ இல்லை குட்டி குட்டி பீஸாவோ கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குல்ல. இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா இது வேக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா அடிப்பிடிச்சிரும். இப்போ இந்த பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போகிற முடியும் இதை நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடப்பா ரெடி பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக ரொம்ப முக்கியமானது இந்த கடப்பாவில் கடைசியாக எலுமிச்சை பழம் ஜூஸ் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கணும். நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 3 ட்ராப் எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். கடைசியாக நல்லா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையான கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.